நம்ம உலக சரித்திரத்தில் பார்த்தோம்னா கூட இந்த கிறிஸ்துவ ஜனங்கள், ஏன்னா ஆதி சபையில கூட அப்போஸ்தல புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அந்த மற்ற வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு மிக வெளியேற பெற்ற சத்தியம் என்னன்னா, ஆதி சபையிலிருந்தே இந்த நன்மை செய்கின்ற ஒரு பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள் காணப்பட்டது. ஒருவரை தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம். அப்படின்னா ஆதி சபையில ஒருவர் கூட தேவை உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா ஒருவருக்கு இருந்ததை அவர் பகிர்ந்தளித்து தேவைகளை சந்தித்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா அந்த ஆதி சபையிலிருந்து கிறிஸ்துவ மக்கள் எப்பொழுதும் செய்த ஒரு காரியம் இருக்கும் என்றால், நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஜன கூட்டமாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே நன்மையை செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு பெயரை பெற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். எங்கே அனாதைகள் இருந்தார்களோ அங்கே அனாதை இல்லங்கள் துவங்கினார்கள். எங்கே வியாதியஸ்தர்கள் இருந்தார்களோ அங்கே மருத்துவமனைகளை துவங்கினார்கள். எங்கே அறியாமை இருந்ததோ அங்கே பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் துவங்கினார்கள். எங்கே அழிவு ஏற்பட்டதோ அங்கே முதல் ஆளாக இறங்கி நின்று அங்கே வந்து பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவியை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலக சரித்திரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர் இருக்கும் என்றால், அவர்கள் சமூக சேவை செய்கின்ற ஒரு ஜன கூட்டம், அல்ல சமுதாயத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஜன கூட்டமாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா நம்மளுடைய தேசத்துல மாத்திரம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நன்மை செய்யும்படியாக நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே முதல் ஆஸ்பத்திரியை துவங்கினவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இந்த உலகத்திலே முதல் பல்கலைக்கழகத்தை துவங்கினவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இந்த ரெட் கிராஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகத்தில் இந்த இயற்கை சேதங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அந்த இடத்தில் இறங்கி அந்த இடத்தில் நன்மையை செய்யும்படியாக அவர்கள் துவங்கினது ஒரு கிறிஸ்துவர் தான். அந்த ரெட் கிராஸ் என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் துவங்கினார்கள். இப்படிப்பட்ட பல அற்புதமான சமுதாயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, ஜனங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியங்களை துவங்கினது தேவ பிள்ளைகளாக இருக்கின்றது. நம்மளுடைய தேசத்துல கூட பல நேரத்தில் சில அரசியல்வாதிகள் கூட நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன். நான் வளர்ந்த பொழுது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன், கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் தான் நான் இதெல்லாம் பல அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று பலர் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தேசத்தில் மிக பெயர் புகழ் பெற்ற மருத்துவமனைகள் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவ மருத்துவமனைகள் நம்மளுடைய தேசத்தில் இன்றைக்கும் இருக்கின்றது. எல்லாம் தேவ பிள்ளைகள். தேவன் இந்த வார்த்தை சொன்ன நிமித்தம் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் நிறைவேறல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய தேசத்திலையும் உலகம் என்றும் தேவ பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு ஆமென் தான் சொல்லலாமே.